சிவன் கதை. பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமை. பொதுமக்களிடம் சிவபெருமான் பல கோவில்களில் வீற்றிருக்கிறார் என்றாலும் அவர் ஆன்மீக உலகின் இயக்கமுள்ள ஆதிபகவன். இதோ சிவபெருமானின் ஒரு சிறிய கதை. ஒரு காலத்தில் கோவிந்தர் என்ற ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் நெறிமுறைகளை பின்பற்றியவனாகவும் மிகவும் சிவபக்தி உள்ளவனாகவும் இருந்தான். அவன் தினமும் சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து நம சிவாய என்று ஜெபம் செய்து வந்தான். அவன் பக்தியை பார்த்து சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்தார். ஒரு நாள் சிவபெருமான் அவனை பரிசோதிக்க ஒருவன் உருவத்தில் தோன்றினான். கோவிந்தரே, நீ சிவனை வணங்குவதால் என்ன பயன்? உலகில் மற்றபடி பல தேவர்கள் உள்ளனர், அவர்களையும் வணங்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு கோவிந்தர் வாதம் செய்தான். சிவபெருமான் அனைத்திலும் இருக்கிறார். மற்ற எல்லா தேவர்களும் அவருடைய ஒரு பகுதி மட்டுமே. நான் அவரை வணங்குவது போதும். சிவபெருமான் இதை கேட்டதும் தனது உண்மையான உருவத்தில் தோன்றி, கோவிந்தரே, உன் பக்தி மிகவும் பரிசுத்தமானது. நான் உன் பக்தியால் மகிழ்கிறேன். உன்னுடைய ஜெபத்தின் மூலம் உலகில் யாரும் நமசிவாய் என்று சொன்னால் அவர்களுக்கு பேரின்பம் கிடைக்கும் என்றார். சிவபெருமான் கூறியபடி நமசிவாய மந்திரம் உலகிற்கு பரிசாக வழங்கப்பட்டது. இந்த 5 எழுத்துக்கள் பஞ்சாட்சரம் மனிதர்களின் பாவங்களை அழிக்கவும் அவர்களுக்கு ஆன்மீக மேம்பாட்டை வழங்கவும் உதவுகிறது. நமசிவாய என்று மனதில் உண்மையுடன் உச்சரிக்கும் அனைவரும் சிவபெருமானின் அருளை பெறுவர்.